அமெரிக்கா சீனாவிற்கு 145 விழுக்காடு வரி விதித்திருப்பது தற்போது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இது வெறும் வரி இல்லை. இது உலக வர்த்தகத்தில் பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இந்த வரி அமெரிக்கா சீனா இடையே ஒட்டுமொத்தமாக வளர்ந்து வரும் வர்த்தக போரின் ஒரு புதிய கட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கிடையில் அமெரிக்காவுக்கே எதிர்பாராத இடத்தில் சீனா பதிலடி கொடுத்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்போது என்ன பேசுவார் என்பது யாருக்கும் தெரியாது. காலை ஒரு பேச்சு, மாலை ஒரு முடிவு. இது ட்ரம்ப் ஸ்டைல். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி உலக நாடுகள் அமெரிக்காவிலிருந்து வாங்கும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கின்றன என்ற காரணத்தால் ரெசிப்ரோக்கல் வரி என்ற புதிய வரியை அறிவித்தார். ஆனால் ஒரு வாரத்திற்குள்ளாக தான் அறிவித்த அந்த வரியை 90 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்துவதாகவும் அறிவித்தார். ஆனால் அதே நேரத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மட்டும் 145 விழுக்காடு வரி என தீவிர முடிவெடுத்தார். இதன் பின்னணியில் நடந்ததுதான் இன்னும் ஆச்சரியம் அளிக்கும் ஒன்று. அமெரிக்க அரசின் ட்ரெஷரி பாண்டுகள், அதாவது நீண்டகால கடன் பத்திரங்கள் திடீரென வரலாறு காணாத அளவுக்கு சந்தையில் விற்கப்பட தொடங்கின. குறிப்பாக 30 ஆண்டு ட்ரெஷரி பாண்டுகள் மிக அதிகமாக விற்கப்பட்டன. பாண்டுகள் அதிகம் விற்கப்படுவதால் அவற்றின் மதிப்பு குறைந்தது. இதனால் அமெரிக்க அரசு அதிக வட்டியுடன் கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. எவ்வளவு பெரிய அளவிலான பாண்டு விற்பனை பின்னணியில் சீனா இருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் சீனா, ஜப்பானுக்கு பிறகு அமெரிக்கா ட்ரெஷரி பாண்டுகளை அதிகமாக வைத்திருக்கும் நாடாக இருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகு ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய அளவில் பாண்டுகள் விற்கப்படும் நிலை இதுவே முதல் முறை. இது சீனாவின் திட்டமிட்ட நடவடிக்கையாக இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது. இந்நிலையில் சீனாவே பாண்டுகளை விற்றது என்பது பற்றிய உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் சீனாவை சந்தேகிப்பதற்கான காரணங்கள் உறுதியாக உள்ளன. சீனா இதைத்தான் பயன்படுத்தி அமெரிக்காவின் நிதி சந்தையில் அழுத்தம் தரும் வழியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் நிபுணர்கள் எச்சரிக்கின்றது என்னவென்றால், சீனா தொடர்ந்து இப்படி பாண்டுகளை விற்றால் அது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பெரிய சவாலாக மாறும். ஆனால் அதே சமயம் சீனா தான் வைத்திருக்கும் பாண்டுகளை முற்றிலும் விற்றுவிட்டால் அமெரிக்காவை கட்டுப்படுத்தும் முக்கிய ஆயுதத்தை இழந்துவிடும். இது சீனாவுக்கும் பாதிப்பையை ஏற்படுத்தும். இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரியும் ஒன்று என்னவென்றால், உலக பொருளாதாரம் இன்று ஒன்றுடன் ஒன்று இத்தனை நெருக்கமாக இணைந்துள்ளது என்பதுதான். ஒரு நாட்டின் முடிவு மற்றொரு நாட்டை மட்டுமல்ல, உலகத்தையே பாதிக்கும் சக்தி கொண்டது. அமெரிக்கா, சீனா இவை இரண்டும் இப்போது நிதி மற்றும் வர்த்தக போரில் எழுபறி நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் இந்த நிலை தொடருமா இல்லையா என்பதை மட்டும் காலமே சொல்ல வேண்டும்.